நடந்து முடிந்தபின்தான் புரியும் என்ற கட்டுரையின் அடிப்படையில் இன்று பேசுகின்றேன். அவர்களுடைய சுருக்கம், அந்த கட்டுரையின் சிறிய சிறிய கட்டுரை தான், 4 பக்கத்துக்கு மேல் உள்ள கட்டுரை, 1.5 பக்கம் உள்ள கட்டுரை. முன்னோடிகளால் உலகம் முன்னேறுகிறது, மற்றவர் முன்னோடிகளால் பயன்பெறுவர். மனிதனுக்கு அடுத்த நிலையான சத்திய ஜீவியன் பிறப்பதற்கு 100 முன்னோடிகள் தேவை என்று பகவான் கூறுகிறார். வாழ்வின் சிகரம் என்பது நிரந்தரமான அதிர்ஷ்டமாகும். அன்னையின் அருளை நடப்பதற்கு முன் புரிந்தவர்க்கு அத்தகைய நிலையான அதிர்ஷ்டம் கிட்டும். நடந்தபின் புரிந்து கொண்டாலும் பிரார்த்தனை பலிக்கும். நடக்கும் முன் புரிந்து கொள்பவன் மனதால் அறிபவன். உணர்வால் அறியும் மனிதன் நடந்து முடிந்த பிறகு அந்த அனுபவத்தால் புரிந்து கொள்கிறான். அறிவால் புரிந்து கொள்வது அரிது. அனுபவம் வந்தாலும் புரியாமல் இருப்பதற்கு காரணம் புரிந்து கொள்ள முயல்வதில்லை என்பதாகும். இது மட்டுமன்றி ஆன்ம விழிப்பு இருந்தால்தான் புரிந்து கொள்ள முடியும். அறிவுக்கு புரிந்துவிட்டாலும் புரிந்ததை செயல்படுத்தும் போது உணர்வு குறுக்கிட்டு ஒருவரின் சுயநலம், குணம் ஆகியவற்றின் மூலம் தடையாக செயல்படும். மனிதன் ஆன்ம விழிப்பு, மனதின் விழிப்பு ஆகியவற்றை நாடுவதில்லை. அதாவது அறிவின் முயற்சி, ஆன்ம முயற்சி இரண்டும் இல்லாது உணர்வின் முயற்சியை செய்யும் முயற்சியில் அவன் தேடுவது மட்டுமே கிடைக்கும். உணர்வின் முயற்சியை மட்டுமே மேற்கொள்கின்றான். 4 பேர் ஏற்க வேண்டும் என்பதற்காக செய்யும் முயற்சியில் அவன் தேடுவது மட்டுமே கிட்டும், தொடர்ந்து கிட்டுவதில்லை. இருப்பதை தாண்டி மேன்மேலும் அன்னையை நெருங்க விழைவோர்க்கு உரிய முறைகள் பல. நடப்பதற்கு முன் புரிந்து கொள்வது என்பது இதில் ஒன்று. சுத்தம், தனிவான பேச்சு, தியானம், சேவை போன்றவை இன்னும் பல உள்ளன. நம்பிக்கை, துணிச்சலுடன், முன்னேறும் ஆர்வத்துடன் சமர்ப்பணம் செய்து நடப்பதற்கு முன் புரிந்து கொள்ள முயன்றால் தோல்வியற்ற வெற்றி கிட்டும். இது இந்த கட்டுரையின் சுருக்கம். இன்னைக்கு கட்டுரையை பார்ப்போம். ஒரு புதிர் போட்டால் யாரோ ஒருவர் அதற்கு விடை கூறுவார்கள். இந்த விடுகதைன்னு சொல்லுவோம். இந்த விடுகதைக்கு விடை சொல்லுவாங்க. ஆனால் அந்த விடுகதைக்கு விடை சொல்றதுக்கு முன்னாடி அது என்ன சொல்றாங்கன்னு புரியாது. அவர் கூறிய பின் அனைவருக்கும் புரியும். விடையை கூறுபவர் முன்னோடி. அதில் வாழ்க்கையில புதிராக 1000 விஷயங்கள் இருக்கின்றன. அந்த புதிரை, உலகத்தை பற்றிய அறிவுல புதிர் இருக்கின்ற, பிரபஞ்சத்தை பற்றிய புதிர்கள் கோடிக்கணக்கானவை. அவற்றை புரிந்து கொண்டு நமக்கு கொடுத்தவர்கள் எல்லாம் முன்னேடிகள். அவருடைய பட்டியலை அப்பா கொடுக்குறாரு. விடையை கூறுபவர் முன்னோடி. அதனால இந்த அலெக்சாண்டர், நெப்போலியன், கொலம்பஸ், இயேசு, மார்ட்டின் லூதர், ஐன்ஸ்டீன், அசோக சக்கரவர்த்தியிலிருந்து எடிசன், மகாத்மா காந்தி, ரைட் சகோதரர்கள், விமானத்தை கண்டுபிடித்தவர்கள், அப்ரஹாம் பெல், டெலிஃபோனை கண்டுபிடித்தவர், மார்க்கோனி, தந்தையில்லா கம்பியை கண்டுபிடித்தவர் வரை முன்னேடிகள் பலர்கள் உண்டு. அவங்களெல்லாம் பிரபஞ்சத்தை பற்றிய, இயற்கையை பற்றிய ரகசியத்தை கண்டறிந்து நமக்கு சொன்ன முன்னோடிகள். திருவள்ளுவரும் முன்னோடிகள்தான். திருவள்ளுவர் மிகப்பெரிய முன்னோடி. துரதிருஷ்டவசமாக நம்ம நாட்டில் திருவள்ளுவரை புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்வதில்லை. நான் இங்கே திருவள்ளுவர் வள்ளுவமும் அரவிந்தமும் தலைப்பில் ஒரு ஞாயிறு பேசினேன். அரவிந்தர் இந்திய ஆன்மீக மரபுல அரவிந்தர் தான் வாழ்வனைத்தும் யோகம்னு சொன்னார். மற்றவங்கள்லாம் யோகம் செய்கிறது இந்த பிரபஞ்சத்தை பிறந்து இறக்கின்ற அந்த பிறப்பின்கிற சுழற்சியிலிருந்து விடுபட்டு இறைவனுடன் ஒன்று கலத்த வேண்டும், மோட்சம் அல்லது முக்தி பெறுவதற்குரிய வழியாகத்தான் சொல்லி வந்தார்கள். அதை மாற்றி இறைவனுடைய நோக்கம் அதுவல்ல, இந்த பூலோகத்தை ஜடமாக தன்னை படைத்துக் கொண்ட இறைவன் சிறிது சிறிதாக வெளிப்படுத்திக் கொள்கிறான். அவனுடைய நோக்கம் இந்த பூலோக வாழ்க்கையை சொர்க்க வாழ்க்கையாக மாற்றுவதுதான், தெய்வீக வாழ்க்கையாக மாற்றுவதுதான் என்ற கருத்தை
பகவான் சொன்னார். அதையே வள்ளுவரும் சொல்கிறார். வையத்துள் வாழ்வாங்க வாழ்பவன் வானுரையின் தெய்வத்துள் என்று வைக்க சொல்கின்றார். இவர் பல கருத்துக்கள், திருவள்ளுவர் கருத்துக்கள், நிறைய கருத்துக்கள் அரவிந்தருடைய தத்துவங்களை ஒத்திருக்கின்றன என்பது பேசினார். அந்த வகையில் வாழ்வதற்குரிய அப்பா புஸ்தகங்களில் இதில் படிக்கிறதெல்லாம் இன்னும் சொல்லியிருக்கிறேன். அரவிந்தருக்கு முன்ன இங்கே இருக்கவங்க எல்லாம் பணத்தை இது ஆன்மீகத்துக்கு வர்றவங்க பணத்தை தொடப்படாது, மண் பெண் முன் பொன் மூன்றையும் விளக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அரவிந்தர் பணம் ஒரு தெய்வீக சக்தி, அது அசுர சக்திகள் கையில் இருக்குது, அது சரியான முறைகள் மூலமாக மீட்டெடுத்து தெய்வீக காரியங்களுக்கு பரவ வேண்டும் என்று சொன்னார். ஆக அரவிந்தர் வள்ளுவரும் சொன்னார், அருளென்னும் அன்பின் குழவி பொருளென்னும் செல்வச் செவிலியால் உண்டுன்னு சொன்னார். அருள்ங்கிறது வேணும்னா பொருளும் வேணும்னு சொன்னார். செய்க பொருளை அப்படின்னு சொன்னார். சிறுனர் செருக்கதற்கும் எகதனிற்குரியதில் பகைவரை வெல்ல வேண்டுமென்றால் பொருள் தேவை என்று சொன்னார். இப்படி பல அவரும் முன்னோடிதான். பெட்ரோல் கண்டுபிடித்த ராமரும் முன்னோடிதான். அந்த பெட்ரோல் சரியா வரல, அது அப்பா இருக்கிறது. முன்னோடிகளால் உலகம் முன்னேறுகிறது. பயனீர்ஸ், மற்றவர்கள் முன்னோடிகள் பயனீர்ஸ்ங்கிறவங்க மற்றவர்கள் செய்யாததை அதனால் என்ன பலன் கிடைக்கும் என்பது கருதாமல் சொன்னவர்கள். கலீலியோ உலகம் தட்டை என்று இருந்து உருண்டை என்று சொன்ன பொழுது அவருக்கு எதிர்ப்பு சொல்லப்பட்டது. அவர் அரசன் முன்பு இல்லை உண்மை தட்டதான் சொல்ல வைத்து சொல்லப்பட்டார். முன்னோடிகளால் உலகம் முன்னேறுகிறது, மற்றவர்கள் முன்னோடிகளால் பயன்பெறுகின்றார்கள். அதனால முன்னோடிகள் பயணிக்கிறவங்க மாற்றம் கொண்டிருக்கின்றவர்கள், தன்னை சுற்றி ஆராய்ந்து மற்றவர்களுக்கு தெரியாத உண்மைகளை கண்டறிந்து அவர்கள் சொல்கின்றார்கள். அதனால் நாம் அவற்றை பயன்படுத்தி வாழ்வில் முன்னேறுகிறோம். மாற்றம் தோல்வி இல்லாத வெற்றி கிடைப்பதற்கு முன்புதான். மனிதனுக்கு அடுத்த நிலையாக சத்தியஜீவியன் பிறப்பான் எனவும் அம்முயற்சிக்கு முன்னோடிகள் 100 பேர் தேவை எனவும் பகவான் கூறுகிறார். இதுதான் பகவான் அன்னையினுடைய செய்திகளில் மிக மிக முக்கியமாவது. மனிதன் பரிணாமத்தில் இன்றைக்கு உச்சகட்டம். விலங்குகளுக்கு இல்லாத சிந்திக்கும் திறனாகிய மனம் என்னும் அறிவை பெற்றவன். ஆனால் அதே மனம்தான் அவனுடைய தொல்லைகளுக்கெல்லாம் காரணமாகின்றது. அதே மனத்தில் இருக்கின்ற போட்டி, பொறாமை, பேராசை இவைகள்தான் அவனுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கின்றன. ஆக அந்த மனதை தாண்டிய அதிமனம், சூப்பர் மைண்ட் என்று சொல்லப்படுகின்ற ட்ரூத் கான்சியஸ்னஸ், மெய்யறிவு, அந்த மெய்யறிவு பூமிக்கு வந்தால், பூமி தோன்றினால், அந்த மெய்யறிவு பெற்ற மனிதர்கள், ஜீவன்கள் இந்த உலகில் சத்திய ஜீவன்கள் என்று அப்பா சொல்கிறார். அதை உலகில் வரும்பொழுது இந்த உலகம் பூலோகமாக மாறும் என்று பகவான் சொல்கின்றார். இந்த பூலோக வாழ்க்கை தெய்வீக வாழ்க்கையாக மாறும் என்று சொல்கின்றார். அதற்கு 100 முன்னோடிகள் தேவை என்று பகவான் சொல்கின்றார். அதே போல அதற்கு பகவான் அன்னை போன்ற 12 மகாயோகிகள் தோன்ற வேண்டும் என்றும் பகவான் சொல்லியிருக்கின்றார். அது யோகம், மவுண்ட் எவரெஸ்ட். சரி, அதுக்கு போறது அப்பா எழுதுறது இப்ப எல்லாராலையும் அது முடியாது. மவுண்ட் எவரெஸ்டுக்கு, இமயமலையின் ஹையஸ்ட் பீக் ஆகிய உச்சமாகிய சிகரமாகிய எவரெஸ்டை இது பண்றவங்களுக்கு விரல விட்டு வேணவங்களால தான் முடியுது. டென்சிங்கும் இவரும் இது பண்ணாங்க, பேர் வந்துருச்சு. முன்னோடிகள் தேவை. ஆனா வாழ்க்கையின் சிகரம் நிரந்தர நிலையான அதிர்ஷ்டம். இப்ப நமக்கு தேவை நிரந்தர நிலையான அதிர்ஷ்டம் தேவை. அது அன்னைட்ட வந்தா கிடைக்கும், நிச்சயமா கிடைக்கும். அதுதான் முக்கியம். நடந்தது முடிந்தபின் தெரியாம நடப்பதற்கு முன்பே நமக்கு தெரிந்து கொள்ள முயன்றால், அன்னையை முன்னிறுத்தி முயன்றால் நமக்கு நிச்சயமா கிடைக்கும். அதனால இங்க இப்ப அப்பா இங்க கட்டுரையில் எழுதுறது யோக சக்தி செய்து பூமி பூலோகத்தை சொர்க்கமாக பார்க்கக்கூடிய 100 முன்னோடிகளுக்காக இல்லை. ஆனா வாழ்வில் நிலையான அதிர்ஷ்டம் பெறுவதற்கு வேணும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு.
மவுண்ட் எவரெஸ்ட் வாழ்க்கையின் சிகரம். வாழ்க்கையின் சிகரம் நிரந்தர நிலையான அதிர்ஷ்டம். வாழ்வு திருவண்ணாமலை மலை போன்றது. வருஷத்தில் 1000 பேராவது இம்மலை உச்சிக்கு போகிறார்கள். பல 1000 பேர் உச்சிக்கு போக முடியாததால் மலையை பிரதேசித்தும் வருகின்றார்கள். அனைவருக்கும் அதற்குரிய பலன் உண்டு. திருவண்ணாமலைக்கு போற முடிஞ்சவங்க போறாங்க. இந்த ஆன்மீக நெறிக்கு நான் வந்த பொழுது எனக்கு சொல்லப்பட்டதுல முக்கியமானது என்னன்னா, திருவண்ணாமலை, திருப்பதியில் இருக்கின்ற திருமலை, திருப்பதி என்பது ஊருக்கு இருக்கிற ஊர் தான், திருமலைங்கிறது தான் இது வெங்கடாஜலபதி கோயில் இருக்கிற திருமலை. இதுல இருக்கிற ஆந்திராவில் இருக்கிற ஸ்ரீசைலம், இவற்றெல்லாம் அந்த மலையே தெய்வம். அதனால அந்த மலைக்கு உச்சிக்கு போகிறவங்க அருள் பெறுகின்றார்கள். அது போக முடியவங்க குறைச்சுதான். அதனால வாழ்க்கையின் சிகரம்ங்கிறது நிரந்தர நிலையான அதிர்ஷ்டம். அதுக்கு போறது ரொம்ப குறைச்ச பேர். ஆனா உச்சிக்கு 1000 பேர் போறாங்க. அது மாதிரி வாழ்க்கையிலையும் அவரவர்கள் நிலையில அவங்க பார்க்குற தொழில் செய்கிறவங்க, வேலை பார்க்குறவங்க, அவங்க அதுக்கு உச்சிக்கு போறாங்க. பல்கலைக்கழக பேராசிரியராக இருந்தால் துறை தலைவராகிறது, டீன் ஆகிறது, இல்லை அதற்கு மேல் துணைவேந்தர் ஆகிறது, இதெல்லாம் உச்சி சிகரத்துக்கு போகிறது. அப்படி அது விரல விட்டு எண்ணக்கூடியவங்க தான். ஆனால் நிறைய பேர் சாதாரண நிலை பேராசிரியர் நிலையிலும் மற்ற இதில் இருக்கிறாங்க. அது வளர்ச்சி. அதனால மலையை பிரதேசம் வருகின்றவர் போன்றவர்களும் இருக்கின்றார்கள். அதற்குரிய பலன் உண்டு. அது எப்ப அப்ப என்ன அது? ஏன் அது? நடந்தவன் முன்னோடிகளாக இல்லாமல் நடந்தவன் புரிந்து கொள்கிறதுனால்தான் இது நடக்குது. அப்படி இல்லாமல் நடக்குமுன் நாம் புரிந்து கொண்டோம் என்றால் முன்னோடிகளாக ஆகலாம். இப்போ மலைக்கு உச்சிக்கு போகலாம். அதாவது இங்கே மலைக்கு உச்சிக்கு போறதுன்னா நிரந்தர அதிர்ஷ்டத்தை பெறுவது, அதான் செய்வது. நடந்தபின் புரிந்தாலும் நடப்பதற்கு முன் புரிந்தாலும் அனைவரும் அன்னைக்கு உரியவர். நம்ம அன்னைகிட்ட வந்துட்டோம். நான் திருப்பி ஓயாம சலிக்காம சொல்றது, கோடானு கோடி பேர்களில் அன்னையை தெரிஞ்சுக்கிட்டவங்க குறைச்சுதான். அந்த அன்னையத்தை திரு குருமிகை அவர்களுடைய அருளால நான் பலமுறை சொன்னதுதான். அது இங்கே அன்னையும் பெங்காலில் பிறந்து இங்கிலாந்துல கல்வி பயின்ற அரவிந்தரும் பாரிஸில் பிறந்து வளர்ந்த அன்னையும் தமிழகத்தை தேடி வந்தார்கள். தமிழகத்தை தேடி வந்து ஆன்மீக அனுபவங்கள் பெற்றார்கள். அவற்றை நூல்களாக எழுதினார்கள். 30 வால்யூம் அரவிந்தருடைய எழுத்துக்கள். முக்கியமானவை லைஃப் டிவைன், சாவித்ரி, சின்சிஸ் ஆஃப் யோகா, ரிட்டர்ஸ் ஆன் யோகா. அன்னையினுடைய எழுத்துக்கள் 17 வால்யூம்ஸ், பேச்சுக்கள், எழுத்துக்கள் எல்லாம் சேர்த்து. அது இல்லாமல் இதுக்கு அஜெண்டா, மதர்ஸ் அஜெண்டா 13 வால்யூம், இத்தனையும் செஞ்சாங்க. ஆனால் அதை தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, புரிந்து கொள்ளவில்லை. திரு கர்மயோகி அவர்கள், உலகம் பூராவுமே திரு கர்மயோகி அவர்கள் அதை எளிய தமிழிலும் ஆங்கிலத்திலும் எழுத ஆரம்பித்த பிறகுதான் புரிந்து கொண்டார்கள். அதனால புரிந்து கொள்வதற்கு நடந்தபின் புரிந்தாலும் நடப்பதற்கு முன் புரிந்தாலும் நாம் அனைத்து பேரும் அனைவரும் அனைவருக்கு உரியவர்கள் தான். நடப்பதற்கு முன் பிறந்தால் நிரந்தரமான நிலையான அதிர்ஷ்டம் பெறலாம். அது மலையேறி உச்சியை தொட்டதாகும். எவரெஸ்டுக்கு போறது போல, திருவண்ணாமலை உச்சிக்கு போனது போல, இதில் இருக்கிற ஸ்ரீசைலத்தில் இருக்கிற சிகரத்திற்கு போறது போல, திருமலையின் மேலே போய் தரிசனம் பண்ணது போல. நடந்தபின் புரிந்தால் பிரார்த்தனை பலிக்கும். அது பிரதட்சணம் செய்வது போல. நாம முன்னோடிகளாக இல்லாமல் நடந்துபின் புரிந்து கொண்டாலும் பிரார்த்தனை பலிக்கும். அதனால நடப்பதற்கு முன் புரியத்துக்கு நாம் முயல வேண்டும். ஆனா நடந்தபின் புரிந்தாலும் நமக்கு அதுக்கு நன்மை கிடைக்கும். கொஞ்சம் வெந்நீர். அது பிரதட்சணம் செய்வது போன்றது. அன்னையை தரிசிக்க மறுத்த அமெரிக்கர் அடுத்த ஆண்டு தரிசித்து இப்படி இருக்கும் என எனக்கு தெரியாது என்றார். கேரி அவருடைய தகப்பனார். கேரி இங்கே வந்து முதல்ல ஆசிரமத்தில் அங்கே இருந்தார். அப்புறம் தான் அப்பாவோட சேர்ந்து மற்ற வேலைகள்லாம் செய்ய ஆரம்பித்தார். அப்போ முதல்ல பிறகு அவர் அன்னையை தன்னில இல்லை தந்த பிறகு அந்த உடலில் அந்த அனுபவங்களை அனுபவித்த பிறகு அவர் இப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. பேங்க் கடன் வேண்டாம் என்று 1 வருஷம் மறுத்த விவசாயிகள்
அடுத்த ஆண்டு கடன் பெற்று அபரிமிதமான பலன் பெற்று பேங்கே வரவில்லையெனில் நாம் என்ன ஆகியிருப்போம் என்றார்கள். இது அப்பாவோட சாதனைகள்ல ராமாபுரம் கடலூரே கேப்பர்கோரி மலையை அடுத்த ராமாபுரம் என்ற நகரத்துல மதர் எஸ்டேட் 150 கோடி 150 ஏக்கர் அதை வாங்கி அப்பா டெவலப் பண்ணாங்க. அப்ப நான் பலமுறை இங்கே சொன்னதுதான் அது. அங்கே அந்த டெவலப் பண்ணும்போது அங்கே இருக்கிற கிராமவாசிகளையும் அவங்க பேங்க் கடன் வாங்கி இது கிணறு வெட்டி நீர் ஏற்றினாங்க. அவங்களே சொன்னாங்க, அவங்க எல்லாம் மறுத்தாங்க. அதில் ஒருத்தர் நீ கடன் அப்போ 4000 5000 தான் மோட்டர் போடுறதுக்கு, நீ செய்யு, உனக்கு நஷ்டமாக போச்சுன்னா நான் அந்த பணத்தை கொடுத்துட்றேன்னு சொல்லி அவரை வாங்கி வச்சு சொன்னாராம். வாங்கி வச்சு செஞ்ச பிறகு அவர் வளமடைந்து அவருடைய வருமானமே இல்லாத முந்திரிக்காடு 100 ரூபா 200 ரூபா கிடைக்கும். அதை செஞ்ச போது அந்த பலனை பார்த்தவங்க அந்த கிராமவாசிகள் அனைவருமே அதை பலன் வாங்க ஆரம்பிச்சாங்க. அது மட்டுமல்ல, இதுவும் நான் பலமுறை சொன்னதுதான், அது அனைவரும் வசதி பெற்றார்கள். அந்த நிலத்தினுடைய மடங்கு பலமுறை ஏறியது. அப்ப அங்க இந்த பயணி இருக்குங்கிறதுக்கு எடுத்துக்காட்டா அப்ப அங்க எல்லாம் செஞ்சாங்க. முந்திரி காடுகளை இங்க சுத்தி இந்த பக்கத்துல பண்ருட்டி இங்க எல்லாம் முந்திரி மரம் உண்டு. முந்திரி காட்டுக்கு யாரும் தண்ணீர் ஊத்துறதில்லை. ஆனா அப்ப தண்ணீர் ஊத்துனார் அப்பா. தண்ணீர் பாய்ச்சதுனால விளைச்சல் பல மடங்கு அழிச்சது. அதே போல தென்னந்தோப்புக்கும் யாரும் தண்ணீர் ஊற்ற மாட்டாங்க. அப்ப தென்னந்தோப்பு வாங்கி வளர்த்து தண்ணீர் ஊற்றினாரு. அதுவும் பல மடங்கு பலன் கொடுத்தது. அப்ப அந்த விவசாயிகள் எல்லாம் அவர்கள் அங்கே எல்லாம் பெரும்பாலும் குற்றம் செஞ்சு வாழ்ந்த ஜெயிலில் இருந்து பக்கத்தில் தெரியும் ராமாபுரம் பக்கத்துல தான் கேப்பர்கோரி சிறை இருக்கின்ற வந்தவர்களா இருப்பாங்களா. அவங்களெல்லாம் நல்ல நிலைமைக்கு அத்தனை பேரும் கடனை திருப்பி கட்டி அப்பா திருப்பி கட்ட வைத்தார். அதுல அந்த வகையிலையும் ஒரு முன்னோடி. இப்ப யோகத்துல மட்டும் முன்னோடியா இல்லாம இந்த தொழில் முனைவோராகவும் முன்னோடியாக இருந்தார். அப்படி முன்னோடியாக செய்த பொழுது பல கஷ்டங்கள் எல்லாம் அவர் பட்டிருக்கிறார். அப்பாவே அதெல்லாம் எழுதியிருக்கிறாரு. அந்த நூல்லையும் தியாகச்சுடர்லையும் அசோகன் எழுதுகிறார். பலன் பெற்று பேங்க் வரவில்லை, அந்த தான் பல முறை சொல்லியிருக்கிறேன். அதற்கு முன்பு கூட்டுறவு வங்கிகள் தான் நிலத்திற்கு கடன் கொடுத்தன. அதற்கு பிறகு நேஷனலைஸ்டு பேங்க்ஸ், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா போன்ற இந்த தலைவரே சேர்மனே சொல்லி அதை கடன் கொடுக்க சொன்னார். கொடுத்தது இதுதான். அந்த கடன்கள் எல்லாம் பொதுவாக வேறு கூட்டுறவு வங்கி வாங்கினாலாம் கடமாட்டாங்க, நிலத்தை ஜப்தி பண்ண போவாங்க, எல்லாம் செய்வாங்க. இப்போ அவங்க பார்த்துருப்பாங்க, நகை கடன்களை எல்லாம் நான் அவங்க இது பண்றோம், தள்ளுபடி பண்றோம் அப்படின்னு சொல்லி சமீபத்தில் தமிழ்நாடு அரசாங்கம் சட்டம் போட்டது. அப்படிதான் எதிர்பார்ப்பாங்க. அப்படி இல்லாம அதை கட்ட வைத்தது இந்த அப்பா செய்தது. அந்த முன்னோடியாக அப்பா செய்தது. பேங்கே வரவில்லையெனில் நாம் என்ன ஆகியிருப்போம் என்றனர். மகனுக்கு செல்லம் கொடுத்து 29 வயதிலும் உருப்படாமல் செய்த தாயார் சுயநலத்தால் செல்லம் கொடுத்ததை அறிந்து அவனை கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வந்த 6ஆம் மாதம் அவனுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைத்தது. வந்த பொழுது அப்பொழுதே நான் கேட்டுக்கொள்ளாமல் போய்விட்டேன் என்றார். அது தெரியறதில்லை. தான் பிள்ளை தான் செல்லம் கொடுக்கறதுங்கிறது அது ஒரு அறியாமை. குழந்தை வளர்ப்பதுங்கிறது கட்டுப்பாடு சுதந்திரம் ரெண்டும் உள்ளதா இருக்கணும். சுதந்திரம் கொடுக்க வேண்டிய இடத்துல சுதந்திரம் கொடுக்கணும், கட்டுப்படுத்த வேண்டிய இடத்துல கட்டுப்படுத்தணும். இல்லைன்னா விட போவான். அப்படி கொடுத்ததுனால குணம் இருந்த பையன் அன்னைக்கு ஒரு அன்பர் அன்னைக்கு வந்த பிறகும் கருமையப்ப அவர்கள் சொன்ன பிறகும் அதை கேட்க முடியல. புரிந்து கொண்டு அதை மாற்றிய பொழுது அவன் தக்கென்று வெளிநாடு செல்லும் வாய்ப்பு அவனுக்கு கிடைத்தது. அப்பொழுதே அவன் கேட்டுக்கொள்ளாமல் போய்விட்டேன் என்றார். அதனால இது நமக்கு நடந்த பின் தான் புரியுது. அதனால நடந்த பின் புரிந்த பிறகு அட்லீஸ்ட் இப்ப இது சொன்ன மாதிரி ஒரு விவசாயி கடன் வாங்கி பார்த்து மற்ற விவசாயிகளும் கடன் வாங்க ஆரம்பித்தது அந்த ராமாபுரம் எஸ்டேட் அப்பா இருக்கிற மதர் எஸ்டேட் மட்டும் இல்லாமல் சுற்றி உள்ள அத்தனை பேருடைய நிலங்களும் அதனுடைய விலைவாசி உயர்ந்தது, விளைச்சல் உயர்ந்தது, வருமானம் உயர்ந்தது. அதே போல அந்த பையன் வாழ்க்கையில முன்னேறினான். அதுபோல நாமும் நடந்த பின்பு புரிந்து கொண்டாலும் நாம் முன்னேற முடியும். ஆனால் நடப்பதற்கு முன் புரிந்து கொள்பவன் அறிவாளி, அவனுக்கு முன்னேற்றம் உண்டு, அவனால் உலகத்திற்கு முன்னேற்றம் உண்டு. அவன்தான் முன்னோடிகள். உலகத்தை பற்றிய உண்மைகளை தெரிந்து கொள்வதற்காக இயற்கையை பற்றிய உண்மைகள் இருக்கிற ஐன்ஸ்டீன், ரைட் சகோதரர்கள், ஆப்ரஹாம் பெல், மார்க்கோனி போன்றவர்கள் எல்லாம் முன்னோடிகள் பலரும் செய்த பிறகுதான் இன்றைக்கு நாம் அந்த முன்னேற்றத்திலிருந்து தான் இன்னைக்கு நம்ம
செல்போன் இங்கிருந்து நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். ஹைதராபாத்தில் 3 வருஷம் இதில் இருந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தப்ப மனைவிக்கு நான் ஃபோன் பண்ணோம். அது நம்ம வீட்டில் ஃபோன் இல்லை, எழுத்த வீட்டில் இருக்கணும்னா பிபி கால் போட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்துருப்பேன். கிடச்சி அவங்க வீட்டில் கூப்பிட்டு அங்கே தொடர்பு கொண்டு ட்ரங்க் டெலிஃபோனில் பேசுகிறதுக்கு. அப்படி இல்லாமல் நினச்ச நேரத்தில் பேசுகிறது மட்டுமில்லை, வீடியோ கால் போட்டு நேராகவும் பார்க்குறோம், பேச முடிகின்றது, அது முடிகின்றது. இது இந்த வளர்ச்சி, இந்த முன்னோடிகளால் வந்த வளர்ச்சி. இந்த செல்ஃபோனும் இதுவும் இன்டர்நெட் கனெக்ஷனும், இன்டர்நெட்டை பற்றி அப்பா எழுதியிருக்கிறாரு. அது எப்படி அதனால் இந்த வளர்ச்சி தன்னுடைய முன்னேற்றம் எவ்வளவு பெரியது என்பது அத்தனையும் இந்த நடப்பதற்கு முன் புரிந்து கொண்டவர்களால் வந்தது. அந்த அறிவாளி அவனுக்கு முன்னேற்றம் உண்டு, அவனால் உலகத்திற்கு முன்னேற்றம் உண்டு. அப்படி செய்யறதுனால உலகமும் முன்னேறும். ஏன் நம்ம நடப்பதற்கு முன்பே தெரிந்து கொள்றதில்லை? நமக்கு 4 இருக்கு நமக்குள்ள. உடல், உணர்ச்சி மையம் அல்லது உயிர் என்கிற வைட்டல், அப்புறம் அறிவுங்கிற மனம், அதுக்கு மேல ஆன்மா இருக்கு. நாம் விரும்பினால் த ஹையஸ்ட் கான்சியஸ்னஸ், நம்முடைய சோல் அப்படிங்கிற ஆத்மா, சைத்திய புருஷன் எல்லாம் அதாலேயே தெரிந்து கொள்ள முடியும். ஆனா துரதிருஷ்டவசமாக நாம் நம்முடைய அறிவையே பயன்படுத்துவதில்லை. மனிதன் விலங்குகளிலிருந்து வேறுபடுவது அவனுடைய அறிவுங்கிற மனம்ங்கிறதுனால, அதனாலே பயன்படுத்துவதில்லை. ஆனா உணர்வால் அறிபவன் நடந்த பிறகு புரிந்து கொள்கிறான். அதான் விஷயம். நம்ம உணர்ச்சிக்கு தான் இடம் கொடுக்குறோம். பிடிக்கிறது, பிடிக்காதது, வேண்டியது, வேண்டாதது, ரசிக்கிறது அப்படிங்கிற இந்த உணர்ச்சி மையத்துக்கு தான் இடம் கொடுக்குறோம். அப்படி உணர்ச்சிக்கு மையம் கொடுத்ததுனால நடந்த பிறகு புரிந்து கொள்கிறான். மனதால் அறிபவன் நடப்பதற்கு முன்னால் புரிந்து கொள்கிறான். அதுக்கு மேல ஆன்மா. நடக்கும் வரை புரியவில்லை என்றால் மனம் என்ற கருவி இனியும் உற்பத்தியாகவில்லை என்று பொருள். மனிதர்கள விலங்குகளிலிருந்து மனிதனாக வேறுபட்டிருந்தாலும் கூட இதை பற்றி பேச்சு, இதே தொகுப்புல பேச்சுங்கிற கட்டுரையில எழுதியிருக்கிறார். உடம்பால மட்டும் இருக்கிறவங்க போய் உங்களால இப்போ நிறைய விஷயங்களை புரிஞ்சு கொள்ள முடியாதுன்ட்டு, அறிவை பயன்படுத்தாம இருக்கிறதுனால, நமக்கு 6வது அறிவுங்கிற மனம் இருந்தாலும் கூட அதை பயன்படுத்தாததுனால நம்ம புரிந்து கொள்றதில்லை. அந்த மனம் ஒரு கருவியை சரியாக உற்பத்தி ஆகிற. ஆனா நம்ம உடம்புக்கு பிடிச்சதை நம்ம செய்கிறோம். உடம்புக்கு உடலின் இதுகள் இது 5 புலன்களும் 5 பொறிகளும், மெய்வாய் கண் மூக்கு செவி, அதனால வருகிற நாக்கின் சுவை, கண்ணின் பார்வை, காதின் ஒலி, மெய்யின் சௌகரியம், இதெல்லாம் வருது. அதுக்கு பிடிச்சதெல்லாம் செய்கிறோம். அங்கே உணர்ச்சியும் சேர்ந்துருது. நாக்குக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிட்றோம். உடம்புக்கு அறிவு வேலை செஞ்சால் என்ன சொல்லணும்? உடலுக்கு நன்மை தரக்கூடியது சாப்பிடு, உடலுக்கு ஒத்துக்கொள்ளாத சாப்பாடுன்னு அறிவு சொல்லணும். ஆனால் நாக்கு உடலால் மட்டும் வாழ்கிறவன் என்ன செய்கிறான்? நாக்குக்கு பிடிச்சதை உடல் சொல்லிட்டு அது உடலையே கெடுத்து விடுகின்றது. அதே மாதிரி கண்ணுக்கு பிடிச்சதுன்னா டிவி பார்க்குறோம், நல்லதை பாரு, நல்லதை பார்க்காதேன்னு சொல்கிறோம். நம்ம எல்லாத்தையும் பார்க்குறோம். அது நம்ம மனதையும் பாதிக்கின்றது. வன்முறை உள்ள நிகழ்ச்சிகள், தீய நிகழ்ச்சிகள் இதில் டிவியிலையோ சினிமாவிலையோ பார்க்கும்போது அது நம்முடைய மனதையும் பாதித்து நம் வாழ்வையும் பாதிக்கின்றது. இதுமாதிரி கேட்கறதும் அப்படித்தான். நல்ல பேச்சை கேட்டாக்கா இது நல்ல சொற்பொழிவு, இதுகள் கருத்துக்கள், இவையெல்லாம் ஆன்மீக சொற்பொழிவுகள், இதில் எல்லா டிவிலையும் நடக்குது. அதெல்லாம் கேட்காம நமக்கு இப்போ மற்றது இதெல்லாம் கேட்டோம்னா பிடிச்சதை மட்டும் கேட்டதுனால அது கெடுதல் வருது. அது அதனால அப்போ வந்த பிறகுதான் நமக்கு புரியும். மறுமுன் புரிவதில்லை. ஆனால் அறிவை இந்த ஆன்மாவுக்கு போகல. இப்போ அறிவை பயன்படுத்துகிறோம். அறிவை பயன்படுத்தியே எது நல்லது கெட்டது, உடலுக்கு உணர்ச்சிக்கு நாவிற்கு சுவை கொடுத்தாலும் அது உடலிற்கு தீங்கு பயக்க வல்லது என்று அறிவு சொல்லி இதை ஏற்றுக்கொண்டு நமக்கு உடலுக்கு ஒத்துக்கொள்வதை மட்டும் சாப்பிட்டோம் என்றால் உடல் நலமாக இருக்கும். அதே போல கண்ணுக்கு டிவியில் பார்க்கின்ற அத்தனையும் பார்க்க வேண்டாம், நல்லதை மட்டும் பார்ப்போம் என்று அறிவு சொல்வதை கேட்டு வன்முறையற்ற நிகழ்ச்சிகளை மட்டும் பார்த்தோம் என்றால் நமக்கு அது பலன் கொடுக்கும். அதனால அங்கேயும் செய்ய முடியும். ஆனா
நடந்த பிறகு நம்புறவங்க இருக்கிறாங்க, அறிவை அதுக்கப்புறமா அது பயன்படுத்தி. நடந்த பிறகு நம்ப முடியாதவர்கள் இருக்கிறாங்க. நடந்த பிறகும் நம்ப முடியாதவர்கள். ஏன்னா நம்பிக்கைங்கிறது முக்கியமானது, அது ஆன்மாவுக்குரியது. அது அது அறிவாலயம் தாண்டி தான் போகணும். கடந்த 10 ஆண்டுகளாக நடக்க முடியாத 15-20 காரியங்கள் என் வாழ்வில் நடந்தது உண்மைதான். அவற்றோடு ஒப்பிடும் பொழுது இந்த பிரச்சனை, ஒரு பிரச்சனை வந்திருக்கு ஒருத்தருக்கு, இந்த பிரச்சனை பெரிதென்று எனக்கு தெரிகிறது. ஆனால் மனம் அன்னையை நாட மறுக்கிறது. பிரச்சனையை நினைத்தால் எப்படி நடக்கும் என்றே தோன்றுகிறது என்பவர் பலர். நம்பிக்கை இல்லை அவருக்கு. இங்க மையத்துல, இந்த மையத்தின் மூலமாக அன்பர்களுக்கு எண்ணற்ற வளர்ச்சிகள் நடந்திருக்கிறத பேசிக்கிறோம். அப்பா புஸ்தகங்களை பூரா எழுதுறாங்க. உயிர் காப்பதிலிருந்து இந்த வளர்ச்சியோட வாழ்க்கையில வளர்ச்சி அடைகிறதுலேருந்து இந்த அன்பர்கள் எல்லாம் வெளிநாட்டில் சந்தோஷமா நல்ல பெரிதா இருக்கிறாங்க. இருந்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது இது நடக்குமா நடக்காதான்னு மனிதனுக்கு சந்தேகம் வரும். இந்த சந்தேகம்ங்கிறது கீழ்நிலை, அறிவு சரியா பயன்படுத்தலைன்னு அர்த்தம். அன்னைக்கு போகும்போது நம்ம ஆன்மாவுக்கு போயிடுறோம், அன்னைகிட்ட போகும்போது ஆன்மாவுக்கு போயிடுறோம். இந்த கூடையில் நான் தொலைத்த பர்சை 10 முறை தேடிவிட்டேன். நேற்று படுக்க போகும் முன் ஒரு முறை தேடினேன். காலையில் எழுந்து அறையை திறக்கும் முன் மறுமுறையும் கூடையை தேடி பார்த்தில்லை. கூடையின் அடியில் பர்ஸ் இருக்கிறது என்று பார்த்த பிறகும் என்னால் நம்ப முடியவில்லை என்று மற்றொரு அனுபவம். அன்னையை பற்றி நினைக்காம தேடிட்டே இருக்கிறோம். ஒரு அன்பர், நான் வேலையில் இருக்கும்போது வேலையில் இருக்குது, அவர் இதுக்கு போகணும், பல சொல்லியிருக்க முதல்ல. அவருக்கு அவருடைய நூலகத்துக்கு அவர் தான் அவருடைய துறையில பொறுப்பு. அவருக்கு 1 மாசமோ என்னமோ வடநாட்டுக்கு இதுக்கு போகணும். போறதுக்கு முன்னே அந்த நூலக சாவி கொடுத்துட்டு போகணும். ஒரு வீட்டில் வச்சுட்டு தேடி தேடி பார்க்குறாரு. சோர்ந்து போய் அந்த நேரம் தான் அவரு அண்ணா என்பர் தான், எனக்கு முன்னாடி அன்னைகிட்ட வந்தவர். மதர் சாவி கிடைக்கணும் மதர், 1 மணி நேரத்துக்கு போய் கை வைக்கிறாரு, சாவி கிடைக்குது. ஆனா மறுபடியும் மனம் அதை நம்பாது. அடுத்துக்கு வரும்போது அன்னையை நம்பாம, இப்ப நம்ம என்ன செய்யறோம்? அன்னையை நம்பும் போது இப்ப முதல்ல சொன்னது அறிவை நம்புறது. உணர்ச்சியிலையும் உடல்லையும் இல்லாம, உணர்ச்சியும் உடலையும் தாண்டி அறிவை நம்பி அறிவை பயன்படுத்தினாலே நமக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டு, நல்லது உண்டு. ஆனா அதுக்கு மேல அன்னையை நம்பினா அறிவை தாண்டி ஆன்மாவை செயல்பட வைக்கிறோம். ஆன்மாவினுடைய உச்சகட்டமாகிய யூனிவர்சல் கான்சியஸ்னஸ், மதருங்கிறது யூனிவர்சல் கான்சியஸ் ஃபோர்ஸ், அவங்கள செயல்பட வைக்கிறோம். அப்படி செயல்பட வைக்கும் போது தானா அப்படி நடக்கும். அதான் விஷயம். அடாவடியாக 20 ஏக்கர் நிலம் சம்பாதித்தவனிடம் தெரியாமல் நானே வலிய போய் கொடுத்த 7000 ரூபாயை 10 முறை சார்ஜாப்பு சொன்ன மனிதன் தானே வலிய திருப்பி கொடுத்ததை நானே அனுபவித்தேன். ஆனால் பெருஞ்சொத்து உள்ள அந்த விவசாயியிடம் கொடுத்த 3000 ரூபாய் கோர்ட் டிகிரியான பின்பும் வராது என்றே மனம் கூறுகிறது. மனம் அன்னையை நம்ப மறுக்கிறது என்பது பழம்பெரும் பக்தர் சொல்லுவது. ஏன்னா நம்பிக்கைங்கிறது ஆன்மாவுடைய இயல்பு. நம்ம அறிவிலையும் உணர்ச்சியிலையும் உயிரில் இருக்கும்போது அந்த நம்பிக்கை வர்றதில்லை. அதை தாண்டி ஆன்மாவுக்கு போகணும். நான் இங்கே பலமுறை சொல்லியிருக்கிறேன். எனக்கு உடம்பு சரியில்லைன்னா ஹோமியோபதி மருந்து என் தம்பிகிட்ட கேட்டு மருந்து சாப்பிடலாமா, இல்லது டாக்டர் தனலட்சுமிகிட்ட அலோபதி அல்லது டாக்டர் முத்துக்கிட்ட சொல்லி அலோபதி மருந்து சாப்பிடலாமான்னு தோணுமே தவிர உடனேயே அன்னைகிட்ட சொல்லுவோங்கிறது தோணாது. இத்தனைக்கும் உடனேயே நான் அன்னைகிட்ட சொல்லி பல என்னுடைய இதுகளை நடுராத்திரியில் தோணும் போதெல்லாம் உடனே அன்னை அழைத்து, அப்பா அவருடைய அருளமுதம் வச்சு அமைதியை அழைத்து சரிப்படுத்திக்கிட்டு இருந்தேன். இருந்தாலும் அது அறிவினுடைய இயல்பு, மனதனுடைய இயல்பு, உணர்ச்சியினுடைய இன்னும் ஆன்மாவுக்கு போறதுக்கு. அன்னைகிட்ட அறிவுக்கு போறோம், அன்னைகிட்ட போறோம்னா ஆன்மாவுக்கு போறோம். அன்னையிலையும் இந்த ஆன்மாவிலையும் பரமாத்மாவினுடைய செயல் சக்தியாக அன்னைகிட்ட போறோம். ஜீவாத்மா கிட்ட கூட இல்லை. நமக்குள்ள ஜீவாத்மாவுக்கே தெரிந்து கொள்ளக்கூடிய செயல்பு உண்டு. நம்ப முடியாது, நடக்க முடியாது, நடக்க வைக்கக்கூடிய சக்தி உண்டு. இருந்தாலும் நமக்கு பழக்கத்துல இல்லை. இந்த நம்பிக்கை என்பது ஆன்மாவின் உணர்வு. அதை சந்தேகம்ங்கிறது உணர்ச்சி மையத்துக்கு உரியது, அறிவினுடைய உரியது. ஸ்கெப்டிசிசம் என்று சொல்லுவார்கள். அந்த ஸ்கெப்டிசிசம், சந்தேகம், டவுட் இஸ் எ கேங்கர் என்று அன்னை சொல்கிறார்கள். கேங்கருங்கிறது அரிக்கிற பூச்சி. எப்படி பூச்சி அரித்து ஓட்டை போட்டு ஒரு புத்தகத்தையே ஓட்டையாகுதோ அது மாதிரி நம்ம அறிவு அன்னைகிட்ட ஒரு டவுட்டு கூடவே கூடாதுன்னு சொல்றாங்க. அதை செய்யவே செய்யாதேன்னு பகவான் யோகாவில் சொல்றாரு. ஆனா மனித மனம்
அது வந்து சந்தேகம் வரும், அது ஒரு நம்பாது. அதை தாண்டி நம்பிக்கைக்கு போகணுங்கிறதா இங்க இந்த கட்டுரையினுடைய இதுவே. நம்ப மறிக்கிறது என்பது பழம்பெரும் பக்தர் சொல்வது. இவற்றிற்கு காரணம் என்ன, விளக்கம் என்ன? மனிதன் அனுபவித்தால் புரிந்து கொள்கிறான் அப்படின்னா அவன் உடம்பு நல்ல வேலை இருக்கிறான், பிசிக்கல் லெவலில் தான் இருக்கிறான்னு அர்த்தம். அறிவால் புரிந்து கொள்வது அரிது. அவன் அதாவது மனிதனுக்கு உயர்ந்தலைக்கே அவன் பயன்படுத்துறேன்னு அர்த்தம். அனுபவம் வந்தாலும் புரியாமல் இருப்பது உண்டு. அது அவன் மனுஷனுடைய இந்த அறிவை பயன்படுத்த, அதுவும் அறிவை பயன்படுத்தல. அனுபவத்தை புரிந்து கொள்ள முயல்பவது கருவு. அத என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொல்லுவார், அறிவு சோம்பேறின்னு சொல்லுவார். மென்டல் லேசினஸ்ன்னு சொல்லுவாங்க. அது அதை யோசிக்கிறதுக்கு சிந்திக்கிட்டு ஆமா போ அப்படின்ட்டு போறது. ஒரு அறிவை பயன்படுத்தி இது என்னவா இருக்கும், எப்படி இருக்கும்? நான் சொன்ன முன்னாடிகள்லாம் அப்படித்தான் பயனர்கள்லாம். ஏன் எல்லாரும் நியூட்டனுக்கு முன்னாடியும் வந்து ஆப்பிள் கீழே தான் விழுந்துட்டு இருந்தது, மேலே போகல. ஆனால் நியூட்டன் தான் ஏன் கீழே விழுந்ததுங்கிறது ஆரம்பித்து புவியீர்ப்பு சக்தியை கண்டுபிடிச்சார். அதுபோல தான் வந்து ஏன் வந்து பறக்கக்கூடாது, விலங்குகள் பறக்கும்போது மனிதன் ஏன் பறக்கக்கூடாதுன்னு ரைட் சகோதரர்கள் நினச்சது தான் இன்னைக்கு விமானங்கள், போயிங் எல்லாம் வந்தது. அது அந்த அப்படி இல்லாமல், அப்படி யோசிக்கிற இல்லாமல் இந்த மென்டல் லேசினஸ்னால நம்ம செய்யறதில்ல தான். அந்த அனுபவம் வந்தாலும் புரியாமல் இருப்பதற்கு அது அறிவு சோம்பல். அனுபவத்தை புரிந்து கொள்ளாமல் முயல்பவர்க்குரியது. நடப்பது அருளால் நடந்து விட்டால் நடந்தது ஆன்மாவுக்குத்தான் புரியும். இது அடுத்த நிலைமை. இங்க அப்பா எழுதுல பூராவுமே நீங்க பலமுறை திருப்பி திருப்பி சொல்லியிருக்கிறேன். உடலால் செய்ய வேண்டியது உடலால் செய்வது, உணர்ச்சி மையத்தால் செய்ய வேண்டியது உணர்ச்சி மையத்தால் செய்யணும், அறிவால் செய்யணும். அதற்கு மேல ஆன்மாவுக்கு போகணும் கட்டாயம். அதுக்கு தான் நம்ம அன்னைகிட்ட வந்திருக்கிறோம். அன்னைகிட்ட வந்துட்டோம்னாலே ஆன்மாவுக்குள்ள வந்துட்டோம்னு அர்த்தம். ஆன்மீக சூழல்ல தான் நம்ம இருக்கிறோம். அந்த சூழலை நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்தி கொள்ள போறோங்கிறதா இங்கே பொறுத்திருக்கிறது. அருளால் நடந்துவிட்டால் நடந்தது ஆன்மாவுக்குத்தான் புரியும். அது அருளால் நடக்கிறது ஆன்மாவுக்குத்தான் புரியும். அப்ப ஆன்மாவுக்கு புரிய வேண்டியது அறிவுக்கு புரியாது. அப்ப அன்னைகிட்ட போகணும். அன்னைகிட்ட போனா புரியும். புரிந்ததை செயல்படுத்த உணர்வு இடம் கொடுக்க வேண்டும். சந்தேகம் வந்தா உணர்வு இடம் கொடுக்கலன்னு அர்த்தம். அதனால உணர்வு வந்து சந்தேகத்தை இடம் கொடுக்க வேண்டும். உணர்வு இடம் கொடுக்கும் இடங்களிலும் சுயநலம் குணம் தடை செய்யும். நம்முடைய கீழ் இயல்புகள் வந்து நிற்கும். பிறருக்கு பயன்படுற மாதிரி இருக்குமோன்னு தோணும். இந்த சுயநலம் வந்துடும். கீழ் இயல்பு வராமல் சுயநலம் குணம் மற்ற கீழ் இயல்புகள்லாம் அது அதை தாண்டி வந்தாகணும். அன்பு அமிர்தமாகியில் வந்து நல்லெண்ணம்னு சொல்றாரு. தனக்கு அதிர்ஷ்டம் வரும்னு தன்னை சுற்றி உள்ளவர்களுக்கு அனைவர்களுக்கும் அதிர்ஷ்டம் வரணும்னு சொல்றாரு. சொல்லிட்டு அதுக்கு என்ன விளக்கம் சொல்லுவாரு, அன்னைகிட்ட உன்னை விட்டுட்டு மற்ற அன்னைக்கு அதிர்ஷ்டம் வர முடியாது. அன்னைக்கு வர்ற அதிர்ஷ்டம் சுற்றியா இருக்க அத்தனை வரும். நான் சொன்ன ராமாபுரத்துல அப்பா கடன் வாங்கின அதிர்ஷ்டம் வந்து இந்தியா பூராவும் கிராமங்களை தத்தெடுத்து கொண்டார்கள். அடாப்ஷன் ஆஃப் வில்லேஜஸ்ங்கிற ஸ்கீம் வந்ததுக்கு காரணம் அப்பா. அடிப்படையா அப்பாவுடைய ராமாபுரம் இதில் வந்து இந்த தேசிய வங்கிகள்கிட்ட கடை வாங்கி கொடுத்தது. அப்படி வந்தது. அதை பயன்படுத்தி கொள்ள தெரிய வேண்டுவது. நிர்பந்தத்தால் மனிதன் மாறுவானே தவிர நிர்பந்தம் இல்லாமல் மாற முன் வர மாட்டான். அதான் மனிதனுடைய இது. அரவிந்த அன்னையின் செய்தி மாற்றம், திருவுருமாற்றம், டிரான்ஸ்பர்மேஷன், பரிணாமம், மனிதன் தெய்வமாகும் பாதை. ஆனா மனித சுபாவம் தான் இருக்கிறத விட்டு மேலே போறதுக்கு அது முயற்சி செய்யாது. பிரஷர் வந்தா மாறுவாங்க. அதான் நிர்பந்தத்தால் மனிதன் மாறுவானே தவிர நிர்பந்தம் இல்லாமல் மாற மாட்டான். நிர்பந்தம் இல்லாமல் மாற முன் வருவது பூர்ண யோகத்துக்குரியது. யோகம் எந்த நிலைமையில இருந்தாலும் இந்த நிலையான அதிர்ஷ்டத்தை நோக்கி போகுது. அது நிர்பந்தத்தால் மனிதன் மாறுவானே தவிர நிர்பந்தம் இல்லாமல் மாற மாட்டான். அது பரிணாம வளர்ச்சி. மனிதன் ஆன்ம விழிப்பை தேடவில்லை, அதனால் ஆன்மா விழிக்காது. இப்ப அப்பா முக்கியமானதுக்கு உணர்ந்தார். ஆன்ம விழிப்பு வரணும். அன்னை அழைத்து ஆன்ம விழிப்புக்காக முயற்சி செய்யணும். எனக்கு இது போதும்னு இருக்காம இன்னும் மேலே போகணும், பரிணாமத்துல அடுத்த லெவலுக்கு போகணும், சத்தியஜீவியத்துக்கு போகணும், சூப்பர் மைண்டுக்கு போகணும். அதே அன்னையும் அரவிந்தரும் தபத்தினால உலகத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று தெரிய வேண்டும். அதுல வாழ்க்கையும் மேல வந்துருது, நிலையான அதிர்ஷ்டம் வந்துருது மனிதன். அதனால மனம் விழிப்பாக
மனிதன் அறிவை நாடவில்லை, ஆன்ம விழிப்பே இல்லை, அறிவையே விரும்பல, சுகத்தை தான் தேடுறான். சுகம்ங்கிறது உடம்புக்கும் உணர்ச்சிக்கும் ஒரு இதுதான், சந்தோஷம் மகிழ்ச்சி இதுதான், பேரானந்தத்தை விரும்புவதில்லை. அதனால் ஆன்மா விழிக்காது. ஆன்மா விழிக்கணும்னு சொல்லணும், அன்னையை விரும்பணும். என்ன, எவ்வளவு வளர்ச்சி முடியுமோ அவ்வளவு வளர்ச்சி இருக்க வேண்டும், முடிந்த அளவு வளர்ச்சி இருக்க வேண்டும், மேக்சிமம் போக வேண்டும், அதுக்கு செய்வார்கள். மனிதன் அறிவை நாடவில்லை, அதனால் மனம் விழிப்பாக இருக்காது. 4 பேர் தன்னை ஏற்க வேண்டும் என்பதே மனித முயற்சி. தன்னை 4 பேர் பாராட்டணும், அகந்தையினுடையது, அதனால பெருமை வரணும், அதுதான் மனித முயற்சி. தான் நல்லது செய்யணும், தான் முன்னேறணுங்கிறது இல்லை மனித முயற்சி. அது உணர்வின் முயற்சி, அது வைட்டலுக்கு உரியது. அறிவின் முயற்சி இல்லை, ஆன்மாவின் முயற்சியும் இல்லை. இப்போ அப்பா நம்மளை ஆன்மாவுக்கு அழைச்சிட்டு போக விரும்புகிறாரு, நம்ம அறிவுக்குமே போகாம உடல்லையும் உணர்ச்சி மையத்திலையுமே இருக்க விரும்புகிறோம். எப்படியாவது அட்லீஸ்ட் அறிவுக்கு போவோம், அதுக்கப்புறம் அந்த ஆன்மாவுக்கு போவோம். தன்னை ஏற்க வேண்டும் என்பதே மனித முயற்சி, அது உணர்வின் முயற்சி, அறிவின் முயற்சி இல்லை, ஆன்மாவின் முயற்சியும் இல்லை. ஆன்மா முயற்சி போனால் இன்னும் மேலே போயிடுவோம். அவன் தேடுவது அவனுக்கு கிடைக்கிறது. அதனால அவன் எது தேடுறானோ அதுதான் கிடைக்குது. தேடுறது ஆன்மாவா இருந்தா, பூர்ண யோகமா இருந்தா, அன்னையா இருந்தா அன்னையே கிடைப்பாங்க, இறைவனே கிடைப்பான். அந்த இப்ப பூர்ண யோகம் கிடைக்கும். மனிதன் தொடர்ந்து தேடாதது கிடைக்கவில்லை, இதில் ஆச்சரியம் இல்லை. அதனால நாம தேட ஆரம்பிக்கணும், முயற்சி வேணும், முன்னோடிகளாக ஆக வேண்டும். பகவான் சொல்ற அந்த 100 பேர்ல ஒருவராக இருக்க முடியும், அல்லது 12 பேர் மகாயோகிகள். அடுத்த சத்தியஜீவன் பிறப்பதற்கு தேவையான 12 மகாயோகிகள் முடிவு செய்ய வேண்டும். நாம் செய்யக்கூடியது என்ன செய்யலாம், எப்படி? அன்னையை அறிந்து நாம் பெற்ற சந்தோஷம் போதும் என்பது ஒரு நிலை. அன்னையை அறிஞ்சிருக்கோம், அதனால நம்ம இருக்கிற நிலையில மேலே இருக்கிறோம். வாழ்க்கையில நம்ம இருக்கிற வேலை பார்க்குற வேலையில நல்ல முன்னேற வந்திருக்கிறோம். செல்வ நிலை உயர்ந்திருக்கின்றது, தொழில் உயர்ந்திருக்கின்றது, எல்லாம் பல இதில் அடைச்சிருக்கோம். இது போதும்னு திருப்தி அடைகிறது ஒன்று. மேலும் மேலும் அன்னை வேண்டும், அன்னையை நெருங்கி வர வேண்டும் என்பது மற்றொரு நிலை. அந்த நிலைமைக்கு தான் போயாகணும். அதுதான் உரிய சரியான நிலை, உயரிய நிலை. அன்னையை முழுக்க தெரிஞ்சுவிடும், மேலே மேலே தெரிஞ்சுவிடும். 2ஆம் நிலையில் உள்ளவருக்கு உரிய முறைகள் ஏராளம். அந்த மேலும் மேலும் அன்னையை தெரிந்து கொண்டு பூரணமாக தெரிந்து கொள்ள வேண்டும்ங்கிறது தான் முயற்சி. அவருக்கு என்ன செய்யுது, அவர் என்ன செய்யணும், நடப்பதற்கு முன்பு புரிந்து கொள்ள வேண்டும். நடந்தது முடிந்த பின்பு தான் புரியும் நிலைமை மாறி இந்த கட்டுரை தலைப்பில் இல்லாம நடப்பதற்கு முன் புரிந்து கொள்ள வேண்டும், அதுதான் முக்கியம். சத்தம், தனிவான பேச்சு, நினைவு, சமர்ப்பணம், தியானம், சேவை, நூல்களை பயிலுதல், சமாதி தரிசனம், பிரச்சனைகளை தீர்ப்பது, வாய்ப்பை அனுபவிப்பது போன்ற முறைகள் ஏராளம். அப்பா சொல்ற எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. தொகுத்து ஒரு வாக்கியத்துல சுத்தம் இருந்தா செல்வம் வரும், சுத்தம் சுகம் தரும், சுத்தத்திற்கு இடத்துல லட்சுமி வருவார், நம்ம பழைய சொல்றது. தனிவான பேச்சு, நாம் யாருக்கு பேசுகிறோமோ, யாரு பக்கத்தில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கேட்குற அளவுக்கு பேசினா போதும். அந்த காலத்தில் இது இல்லாதப்ப இருக்கிறவங்க நிறைய சத்தமாக பேசிக்கணும். 10 பேர் இருக்கிற இடத்துல 100 பேர் இருக்கிற இடத்துல ஃபோன், மைக்கு, ஸ்பீக்கர்லாம் வரும். இப்போ வந்த பிறகு அதுவும் தேவையில்லை, பேசினாலே ஸ்பீக்கரும் மைக்கும் அதை எடுத்து சத்தமாக கொடுக்கும். நினைவு, அன்னை நினைவு எப்பொழுதும் இருக்கணும், இடையராத நினைவு. ஒவ்வொன்று அருள்முதம் புதிய பதிப்பில் அந்த அன்பர் வழிபாடுகள் கட்டுரையில கடைசியில் கொடுத்துருக்காரு. அது எப்போது இருந்தால் மேலே கொண்டு போடுவாங்க அன்னை அடுத்த அளவுக்கு போகிறதுக்கு. நடப்பதற்கு முன்பு புரிந்து கொள்வதற்குரிய வழியில் இதெல்லாம் அன்னை புரிய வைப்பாங்க. அப்புறம் சமர்ப்பணம், செய்வன அனைத்தையும், எந்த செயலாக இருந்தாலும், தூங்கி எழுந்ததும் பல்லுடக்கிறதுலேருந்து, குளிக்கிறதுலேருந்து, சாப்பிட்றதுலேருந்து, தூங்குறதுலேருந்து, படிக்கிறதுலேருந்து, எதுவாக இருந்தாலும், சமையல் பண்ணுறவங்களா இருந்தால் சமையல் செய்கிறதுலேருந்து, தாளிக்கிறதா இருந்தால் தாளிக்கிறதுலேருந்து அத்தனையும் சமர்ப்பணம் செய்கிறது. தியானம் செய்ய முடிகிறவங்க நேரம் இருக்கிற வச்சு தியானம் செய்கிறது. அப்புறம் சேவை, தியான மைய சேவை, நண்பர்களுக்கு சேவை, மற்ற சேவை, நூல்களை பயிலுதல், இது மிக மிக முக்கியமானது. அப்பா 100 புஸ்தகங்கள் எழுதியிருக்காங்க. இது எல்லாமே எழுதாதவர்களும் இது கர்மயோகி .net
எழுத்தா இருக்குது. அதை பேஸ் பண்ணி நிறைய பேர் எழுதுறாங்க. ராய் பாஸ்னர் எழுதியிருக்கிறாரு. லைஃப் ரெஸ்பான்ஸ், வாழ்வின் மறுமொழிங்கிற ஒரு பெரிய தத்துவ இதை வந்து அப்பா கண்டுபிடிச்சு சொன்னார். அதை வச்சு அவர் வந்து ராய் பாஸ்னர் ஃபேஸ்புக்கில் போட்டிருக்காரு. அவர் புஸ்தகங்கள் எல்லாம் போட்டு ஃப்ரீயாக நீ டவுன்லோட் பண்ணிக்கன்னு சொல்கிறாரு. 1000 பக்கம் உள்ள புஸ்தகங்கள், 2000 உள்ள புஸ்தகங்கள்லாம், பெரிய எழுத்துக்களில் போட்ட புஸ்தகங்கள்லாம் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கன்னு சொல்கிறார். அந்த லைஃப் ரெஸ்பான்ஸ் இதை மூவ்மெண்ட்டாக அவர் செஞ்சு வளர்த்துருக்கிறாரு. அதை பண்ணிக்கலாம். இல்லை அப்புறம் வந்து தியானம், சேவை, நூல்களை பயிலுதல், சமாதி தரிசனம் அன்னைக்கு சொன்னது. இப்போ அரவிந்த் சமாதி அந்த சூழல் சரியில்லைன்னா இப்போ அண்ணன் அப்பாவோட சமாதி தரிசனம் இருக்குது. பிரச்சனைகளை தீர்ப்பது, வாய்ப்பை அனுபவிப்பது போன்ற முறைகள் ஏராளம். இந்த முறைகளை பின்பற்றினால் நாம் நடக்கு முன்பே தெரிந்து கொள்ளலாம். நூல்களை அப்பா நூல்களை படிப்பதன் மூலமாகவும், சுத்தத்தை பின்பற்றுவதன் மூலமாகவும், நினைவு இப்போ இடையராத நினைவு கொள்வதன் மூலமாகவும், எல்லாவற்றையும் அனைத்தையும் சமர்ப்பணம் செய்வதன் மூலமாகவும், தியானம், சேவை இவற்றின் மூலமாகவும் நாம் நடப்பதற்கு முன்பே தெரிந்து கொள்ள முடியும். இது முன்னேற்றுவதற்குரிய வழி, தெரிந்து கொள்வதற்கு வழி. நடப்பதற்கு முன் புரிய முயல்வது, இவை போன்ற ஒரு முறை. இதனால் வந்து என்ன பலன்கள் வரும்? நிச்சயம் காரியம் கூடி வரும். காரியத்துல தோல்வியே வராது. எதிர்காலத்தில் தோல்வியே இல்லை என்ற நிலையும் உருவாகும். தொட்டதெல்லாம் துலங்கும் சொல்லுவாங்க, தொட்டதெல்லாம் பொன்னாகும் சொல்லுவாங்க. அந்த இது அன்னையை ஏற்றுக்கொண்டு அன்னைய முறையை திரு கருமியப்பா அவர்களுடைய நூல்களின் படித்த முறைகளை பின்பற்ற ஆரம்பித்தால் தொட்டதெல்லாம் துலங்கும். அன்னையை ஒருபடி நெருங்கலாம். ஆத்ம ஞானம் ஓரிழை உற்பத்தியாகும். அது ஹயர். இதை சாதிக்க தேவையானவை நம்பிக்கை. இது முதல்ல முக்கியம். அது நம்பிக்கை வரும்போதே நம்பிக்கை. அப்பா புஸ்தகங்கள் அத்தனை பேர் ஆயிரக்கணக்கானவருக்கு நடந்ததை சொல்லியிருக்கிறாங்க. நம்ம மையத்தின் மூலமே ஆயிரக்கணக்கான நன்மைகள் அன்பர்களுக்கு நடந்திருக்குது. உயிர் காப்பதிலிருந்து, தடுத்தாட்கொள்வதிலிருந்து அத்தனை இந்த நம்ம மையத்தின் மூலமாக நடந்திருக்குது. அதனால அதை எப்படி தெரிந்து கொள்ளலாம். தைரியம், துணிச்சல் ரெண்டும் வேணும், கட்டாயம் வேணும். பயம் கூடாது, துணிச்சல் வேணும். துணிச்சல் தெரிந்தாதான் மேலே போக முடியும், அப்பதான் முன்னேறியாக முடியும். முன்னேற வேண்டும் என்ற ஆர்வம். நான் இருக்கிற நிலைமையில இருந்தேன்னு சொன்ன வளர்ச்சி இல்லை. சமர்ப்பணம், அப்புறம் எதை செய்தாலும் அதைய நினைச்சு செய்யறது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு. இதெல்லாம் இருந்துட்டா முதல்ல இந்த புஸ்தகங்கள் எல்லாம் படிச்சு உண்மையை புரிஞ்சுக்கணும். சுத்தம் வேணும், தனிமான பேச்சு, நினைவு, சமர்ப்பணம், தியானம், சேவை இதெல்லாம் வேணும். அதுக்கு மேல வந்து நிச்சயம் காரியம் கூடி வருங்கிற நம்பிக்கை வேணும். தோல்வியே இல்லை என்ற நிலை வரணும். அன்னையை மேலும் மேலும் நெருங்கலாம். ஆத்ம ஞானம் வரும். அப்ப சாதிக்க தேவை நம்பிக்கை, தைரியம், துணிச்சல், முன்னேற வேண்டும் என்ற ஆர்வல், சமர்ப்பணம். இது வச்சுட்டு என்ன அதுக்கு ஒரு பயிற்சி சொல்ல சொன்னார். 100 நடப்பதற்கு ஒரு வழி, ஒரு உதாரணம் சொல்றார். உதாரணம், வேறு வழி இல்லாத பொழுது அன்னையை நாடுவதை விட இதுதான் ரொம்ப முக்கியம். அன்னைகிட்ட வேற ஒன்றும் முடியல, என்னால முடியல, எனக்கு தெரியலன்னு அன்னைகிட்ட வர்றதுடாவ. எல்லா வழிகளும் தெரியும் பொழுது அவற்றை விலக்கி அன்னையை நாடுவது. இப்போ சரணாகதிக்கு போக சொல்றாரு. சரணாகதிட்ட அன்னைகிட்ட கொடுத்துட்டோம்னா நமக்கு பிரச்சனையே இல்லை, கவலையே இல்லை. அத்தனையும் நடக்கும். எல்லா வழிகளும் நமக்கு இந்த வழிதான் இப்படிதான் செய்யணும்னு நினைச்சு தெரியும். நமக்கு இந்த வழியில போனாதான் நடக்கும் அந்த காரியம் தெரியும். அப்ப அதை செய்யாம அன்னைகிட்ட வந்துடுறது. அவற்றை விலக்கி அன்னையை நாடுவது சிறந்தது. அந்தஸ்து அளவு கடந்து உயர்ந்தபின் பார்ட்னரின் பொறாமையால் ஓராண்டு நஷ்டம் வந்த பொழுது அதை சமாளிக்கும் வழியை அனைவரும் அறிவர். உதவி என கேட்டால் போதும் கொடுக்க பலர் தயாராக இருக்கின்றனர் என்ற நிலையில் நஷ்டம் வந்துட்டு பணம் தேவைன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, அவங்கள கேட்ட அப்ப கேட்கறது இல்லை. அவங்கள நான் மனித உதவியை நாடப் போவதில்லை முடிவெடுத்துவேன். அது சரணாகதியினுடைய ஒரு படி. அது என் சொந்த திறமையையும் நம்ப போவதில்லை. அதாவது அறிவை நம்பாம ஆன்மாவுக்கு போறது. அது அறிவை பாவோட சொன்னது, அறிவை ஆன்மாவை நம்பு, அறிவை நம்பாதேங்கிறது முக்கியம். அறிவை நம்பாதே ஆன்மாவை நம்புன்னு சொல்றதுல இருக்கிற ரகசியம் என்னன்னா, நம்ம அறிவை விட ஹையர் அறிவை, ஹையர் கான்சியஸ்னஸை நம்ம போறதுக்குரிய அது வழி. சொந்த திறமையை நம்ப போவதில்லை. எப்படி என்ன நடக்குன்னு நினைக்க போவதில்லை. இது கடன் மூழ்கி போகுமோ, தொழிலே நஷ்டமாயிடுமோ, தோல்வி வந்துடுமோ அப்படின்னு நினைக்கல. அன்னைட்ட விட்டாச்சு, அவ்வளவுதான். நண்பர், பார்ட்னர், குடும்பம், குருவையும் நாடப்போவதில்லை.
அப்பா இருந்த வரைக்கும் நம்ம அவருக்கு அப்பாவுக்கு இமெயில் போட்டிருந்தோம், அப்பாட்ட பதில் வந்துட்டு இருந்தது. அப்பவும் அது கூட செய்யாதே நீ எதுன்னு சொல்றாரு. இந்த நெருக்கடி வந்தபின் இது அன்னையை நெருங்க கிடைத்த சந்தர்ப்பம் என அன்னையை மட்டும் நம்புகிறேன். எனக்கு வாழ்க்கையில ஒரு நெருக்கடி வந்திருக்குது. இந்த நெருக்கடியை, அதாவது டிஃபிகல்டிஸ் ஆர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக்ஸ்ல எல்லாரும் எழுதுறது. இது வந்து கஷ்டம் வந்தாக்கா அதை வந்து துன்பங்கள் எல்லாம் வந்து கஷ்டங்கள் எல்லாமே மேலே முன்னேற்றத்திற்குரிய படிக்கட்டுகள். இது வந்து செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக்ஸ்ல இதுல தொழில் முனைவர்கள் எல்லாருமே சைக்காலஜிஸ்ட் எல்லாம் சொல்றது. அது மாதிரி அன்னைங்கிற பராசக்தியின் அவதாரத்தை, யூனிவர்சல் கான்சியஸ் சோர்ஸை நெருங்குவதற்கு நமக்கு கிடைச்ச வாய்ப்பு, கிடைத்த சந்தர்ப்பம் என அன்னையை மட்டும் நம்புகிறேன் என்றவருக்கு பார்ட்னர் கொடுத்ததை போன்று 2 மடங்கு புதிய தொழில் தானே ஒரே நாளில் அமைந்து அன்னையின் பூர்ண ஆசீர்வாதத்தையும் ஆதரவையும் பெற்றது. அதன்பின் தொடர்ந்த முன்னேற்றம் கடைசி வரை இருந்தது. இது நடப்பதற்கு முன்னல் புரிவது நம்பிக்கை. நம்பிக்கை இருந்தால் நடப்பதற்கு முன்னாலேயே புரியும். இந்த தலைப்பு நடந்து முடிந்தபின் தான் புரியும். இது மனித சுபாவம், மனித இயல்பு. அன்னையை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு நடப்பதற்கு முன்பே புரியும். அதற்குரிய வழி அன்னையிடம் பூர்ணமாக சரணாகதி அடைதல். அதுதான் இந்த கட்டுரை முடிச்சிருக்காரு. சிவகுமார், இது அவங்ககிட்ட